கேரளத்தின் முதல்வராக பதவியேற்க உள்ள வி.டி. சதீசன் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த பதிவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான UDF அமோக வெற்றி பெற்றது. முதலமைச்சர் யார் என்ற இழுபறி நீடித்து வந்த நிலையில் வி.டி. சதீசனை முதல்வராக காங்கிரஸ் உயர்நிலைக்குழு அறிவித்துள்ளது. வடசேரி தாமோதரன் சதீசன் 1964 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி எர்ணாகுளம் மாவட்டம் நெட்டூர் எனும் கிராமத்தில் பிறந்தார். எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்ட அவரது பயணம் மாணவர் அரசியலிலிருந்து தொடங்கியது. நீண்டகால சட்டமன்ற உறுப்பினராகவும் விவாத களத்தில் வீரராகவும் அவர் அடையாளம் காணப்பட்டார். இளங்கலை பட்டம், சமூக பணியில் முதுகலை பட்டம், LLM, LLP பட்டங்களையும் பெற்றவர். சுமார் 10 ஆண்டுகள் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1996இல் பரவூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் 2001இல் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். அதன் பிறகு 2006, 2011, 2016, 2021 மற்றும் 2026 உட்பட 6 முறை தொடர்ச்சியாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இது கேரள அரசியலில் அரிதான சாதனையாக பார்க்கப்படுகிறது. 2011இல் 11,349 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2016இல் 20,634 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2021இல் 22,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் அவர் வெற்றி பெற்றார். 2026இல் சுமார் 20,600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை அவர் பெற்றார். 2006, 2016, 2021 தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியமைக்க முடியாமல் போனாலும் சதீசன் தனது தொகுதியை தக்கவைத்தார். ரமேஷ் சென்னிதாலாவிற்கு பிறகு 2021இல் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். பினராயி விஜயன் தலைமையிலான LDF அரசை கடுமையாக எதிர்த்தார். நிதியமைச்சர் DM தாமஸ் ஐசக்குடன் நடத்திய விவாதங்கள் புகழ்பெற்றன. ஆட்சி, சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம், அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அரசை தொடர்ந்து கேள்வி கேட்டார். கேப்டன் என்று அழைக்கப்படும் அவரது தலைமையில் UDF 2026இல் 102 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றது. கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர், AICC உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை கட்சியில் வகித்துள்ளார். UDFின் 102 இடங்கள் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர் சதீசன். முதல்வர் பதவிக்கான வலுவான வேட்பாளராக அவர் உருவெடுத்தார். ரமேஷ் சென்னிதாலா, KC வேணுகோபால் ஆகியோருடன் போட்டி இருந்தாலும் அவரது தொடர் உழைப்பு, தூய்மையான பிம்பம் மற்றும் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக IUMLின் ஆதரவு அவருக்கு சாதகமாக அமைந்தது. கட்சியின் விசுவாசி, விவாத வீரர், தொடர் வெற்றி வேட்பாளர், சமூக அக்கறையாளர் போன்ற பல்வேறு அடையாளங்களுடன் பயணம் செய்யும் சதீசன் தனது அரசியல் வாழ்வின் உச்சநிலை பதவியான முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது தலைமையிலான ஆட்சி நல்லாட்சியாக அமையும் என்று கேரளத்து மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர்.